அந்த தமிழ் அக்கவுண்ட்ஸ் புக்ல ஏதோ தப்பு இருந்தா என்னம்மா பண்ணிருக்கணும்? நேரா உன்னை வந்து பார்த்து அத்தை இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நீங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுப்புட்டு நேரா புருஷன் கிட்ட போய் குய்யோ முயன் வத்தி வச்சிருக்கான்னா என்னமா அர்த்தம்? அவன் மனசுல நல்ல எண்ணமே இல்லைன்றது தானே அர்த்தம். அவன் நம்ம எல்லாரையுமே வீட்டை விட்டு துரத்திட்டு முழுசா இந்த வீட்டை ராஜ்யம் பண்ணணும்னு ஆசைப்படுறாமா. அதனாலதான் போஸ சேதுகிட்ட போட்டு கொடுத்துருக்கா. எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியில ஒண்ணுமே தெரியாத மாதிரி போஸுக்கு கிரானைட் ஷோரூம்ல பொறுப்பு கொடுங்கன்னு பெரியப்பா கிட்டே பேசி நல்ல பெரிய எடுத்துட்டா பாருங்க. சரியான கேடிதாமா அவ. நம்ம நினைச்ச மாதிரி அவ ஒண்ணு அப்பாவி கிராமத்து பொண்ணு எல்லாம் கிடையாதுமா. செம்ம கில்லாடி. நீ போனா போட்டுன்னு சொல்லி வாழ்க்கை பிச்சை போட்ட. ஆனா அவன் நமக்கே இப்ப எப்படி வேட்டு வச்சான்னு பார்த்தல. இதுக்குதான் இந்த காலத்துல யாருக்குமே நல்லது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இவளெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாட்டி விட்டுட்டு அவ குடும்பத்தையே பழி வாங்கி இருக்கணுமா? இவெல்லாம் ஒரு ஆளு. இவ மாட்டி விட்டு போஸ் அடி வாங்குற நிலைமை வந்துருச்சு பாத்தியா? சேதனை எப்படி அடிச்சான் தெரியுமாமா? நீயோ அப்பாவை கூட என்ன அப்படி அடிச்சது கிடையாது. இனிமேல உன்னை சும்மா விட்டு வச்சிருக்க போறியாமா? போஸோட கல்யாணம் நல்லபடியா முடியணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கேன். இப்ப போய் அவளை பத்தின உண்மையை சொன்னா இந்த வீட்ல ஒரு பிரளயம் வெடிக்கும். அது போஸ் கல்யாணத்தை பாதிக்கும். அதனாலதான் இன்னும் அவளை போட்டு கொடுக்காம பொறுத்து போயிட்டு இருக்கேன். கல்யாணம் முடியட்டும், அடுத்த நாளே அவளை பத்தி சந்தி சிரிக்க வைக்கிறேன். ஏன் பிள்ளையவ அவ சேதுக்கிட்ட மாட்டி விடுறா. எல்லாத்துக்கும் அவளுக்கு தண்டனை இருக்கு. நான் தண்டனை கொடுப்பேன். அவ குடுமி எப்பவும் ஏன் கையிலடி. அதை நான் அறுக்காம விட மாட்டேன். ஏய் தமிழ், எங்க ஓடுற? ஊருக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சுல, அத. கரெக்ட் தான் தமிழ். நீங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சுதான். என்னது? சென்னைக்கு சொன்னேன். போ, போய் இங்க இருந்து போக தயாராகு. போ. உன் கதையை கூடிய சீக்கிரம் முடிக்கிறேன்.